தேங்க்யூ கொடைக்கானல். ஆனால் இந்த ட்ரிப்பில் பிளான்லேயே இல்லாத ஒன்றுனா நம்ம இந்த பழனி முருகர் கோவில் தான் பிளான்லேயே இல்லாதது. மக்களே வந்துட்டோம். பழனி 53ங்களா? ஓகே, திருப்பிட்டோம். இதான் பழனி ரூட்டுங்க. ஆனால் நம்ம அந்த ரூட்டை விட இதில் ரொம்ப இது இருந்துச்சு. லெஃப்ட் ரைட்டு ரொம்ப ஹேர்பின் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. மக்களே நம்ம மத்தளகுண்டு வழியாக வர்ற ரோடை விட இது நல்லா இருக்குங்க. டிராஃபிக்கே இல்லை, ரோடு கண்டிஷனுமே நல்லா இருக்குது. அது இப்போலாம் கொஞ்சம் முட்டு புள்ளிங்க வந்துடுச்சு. இது நல்லா இருக்கு. கரெக்டாக இங்கேருந்து 53 கிலோமீட்டருங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகிடலாம் நினைக்கிறேன். மணி இப்போ 3:40 சரி 3:50 ஆயிடுச்சு. 3:50 4:50 ஒரு 5 o'clock ரீச் ஆகலாம். எப்படி பார்த்தாலுமே சரியான வியூ பாயிண்டாக இருக்குங்க இங்கே பழனி ரூட்டு. ஆனால் கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாரும் இறங்கின மாதிரி இருந்துச்சு, இப்போ இறங்கிட்டே இருக்குது. தெரியுதா மழை ஏறிக்கிட்டு தான் இருக்கும். அடுத்த ஹில்லு போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஹில்லிருந்து இன்னொரு ஹில் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்கு லொக்கேஷன். கைஸ், பழனி ரூட்டு ரொம்ப மோசமாக இருக்குங்க. சேஃப்டிங்கிறது கேள்விக்குறி தான். சேஃப்டியே கிடையாது இந்த ரோட்டில். ரோடும் கொஞ்சம் ஒடுக்கம்தான். அட் த சேம் டைம் என்னென்னா இப்போ இந்த இதெல்லாம் வருது. ஆனால் ஒரு சில இடங்கள்ல அது இல்லவே இல்லை. கொஞ்சம் கிராமம் வந்ததுனால இதில் போட்டு வச்சுருக்கீங்க. ரொம்ப டேஞ்சரஸான ஹில் ஸ்டேஷன் இது. இதுலேருந்து சறுக்கி விழுந்தோம் அப்படின்னா அவ்வளோதான், நேராக அடிவாரம் தான். பட் ஒன்றும் கிடையாது, தெரியுதா கைஸ்? இதெல்லாம் பார்க்கறதுக்கு இதை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துல ரிஸ்க் எடுத்தா கூட தப்பே இல்லைங்கிற மாதிரி இருக்கு லொக்கேஷன்லாம். லொக்கேஷன் ஒவ்வொன்றும் செம்மையா இருக்குங்க. இங்கே பாரு, இவ்வளோ நேரம் மழை இந்த சைடு இருந்துச்சு, ரைட் சைடு இருந்துச்சு, இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கு. இப்போதான் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் அகலமாக இருக்கு. சரியான லொக்கேஷன். லெஃப்ட் இருக்கும், ரைட்டு இருக்கும், சொன்ன மாதிரி யூ-டர்ன் கூட இருக்கும். ஆனால் ஸ்பீடு மட்டும் குறையவே குறையாது. லெஃப்ட் சைடை பாரு, பள்ளம் தான் அம்புட்டும். அதுவும் சின்ன பள்ளம் இல்லை, நேராக அடிவாரத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்குது பள்ளம் எல்லாமே. செத்துருக்கும் கொஞ்சம் இருந்தா அந்த பறங்கு. பறக்க பார்த்துட்டே வருது. நான் ஃபுல்லி கான்சன்ட்ரேட்டடாக இருக்கேன். நான் இங்கே பார்த்து ஓட்டலை, நம்ம ஃபங்கி காருக்கு முன்னாடி பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். செம்மையாக இருக்குது லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே. நமக்கு இல்லை. ஆனால் இந்த மலையில தான் ஸ்லிப்பர் கிளச்சு எவ்வளோத்துக்குள்ள ஹெல்ப் பண்ணுதுன்னு இப்போ தாங்க அது தெரியுது. பிரேக் பேட் நல்லா சூடாயிருச்சு, எனக்கு நல்லாவே தெரியுது. பிரேக் பிடிச்சி ஸ்லிப் ஆகுது கொஞ்சம் பிரேக்கு. அதான் நம்ம கியரை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஸ்பீடு குறைச்சிட்டு இருக்கோம். அது வேற அப்பப்பாடு. மூணாறு அளவுக்கு வராது, ஆனால் மூணாறுல சேஃப்டிக்கு பிரச்சனையே கிடையாது. சைடுலாம் நல்லா இந்த மாதிரிலாம் கெட்டி போட்டிருப்பாங்க. இங்கே ஒன்றுமே இல்லை. நிறைய இடத்துல வந்து அந்த மாதிரி நேராக பள்ளத்தாக்கு போகிற மாதிரி இருக்கு. ஆனால் லொக்கேஷன் ஒவ்வொன்றும் பங்கமாக இருக்கு. இந்த அடுத்த ஒரு ஹேட் பெண்டு. சன்னி கொஞ்சம் அகலமான. அப்பா வியூவை பாரேன்.
மட்டும் பார்க்கக்கூடாதுங்க, ரோட்டையும் பார்த்து ஓட்டணும். இந்த கிரிட்டாக்காரன் எங்கேயோ போயிட்டான் பாரு, அங்கே தான் அந்த ஹேர்பிட் பெண்டே அவன் திரும்பிட்டான். இந்த இப்படி இருந்தாங்க அது ஹேர்பிட் பெண்ட் போயிடலாம் போலயே. ரோடெல்லாம் ஒருத்துங்க, ஆனால் அந்த இது மட்டும் சேஃப்டிக்கு மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தா நல்ல ஒரு இதாக இருக்கும். சேஃப்டி தான் சுத்தமாக இல்லை. இவர் எல்லாம் சீட்டை விட்டு எழுந்திரிச்சு சீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்குதுங்க. நீ வேற கீழோட உயிரோட போய் சேர்ந்தா போதும் சாமி அப்படின்னு இருக்கோம். எல்லாம் முருகன் வேலை வாரத்தை போட்டு தான் போயிட்டு இருக்கு இப்போ. அந்த பெரிய மலை அதான் பழனி மலை. சரியான வியூ, சரியான ரைடு, சரியான வைபு. இது என்ன போய்கிட்டே இருக்கு லெஃப்ட்டு. செராமிக் பேட் மட்டும் போடலன்னா சந்தேகம் தான் இந்த அளவுக்குலாம் பிரேக் பிடிக்குமாங்கிறது. நான் செராமிக் பேட் போட்டுமே நல்ல ஹீட் ஆகி பிரேக் ஸ்லிப் ஆகுறது எனக்கு அழகாக ஃபீல் பண்ண முடியுது. நார்மல் பேட்னா அவ்வளோதான். ஹில் ஸ்டேஷன் ஓவர் நினைக்கிறேன். பேரிகார்டெலாம் வச்சிட்டாங்கல்ல. இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்கு. ரைட்டு, அப்படியே சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் அடிச்சிடலாமோ? 13 கிலோமீட்டர் தானே. இறங்கிக்கோ. பிரேக் அந்த அளவுக்குலாம் பிடிக்க மாட்டேங்குது. இறங்கிக்கோ. 444. யாரு சொப்பா ஒர்த்தான ஹில் ஸ்டேஷன் தெரியுமா? பழனி கிட்ட வந்துட்டு வந்தா பாத்தீங்களா மழை தெரியுதா உங்களுக்கு? வீடியோல தெரியும்னு நினைக்கிறேன். லைட் போட்டு சூப்பரா வச்சிருப்பாங்க. அதுதான் நான் வியூவர்ஸ்க்கு கேட்டப்பா, உனக்கு தெரியும். அம்மா ரைட்டு தானே எடுக்கணும், நான் அதை பார்க்கலையே. ஸ்ட்ரைட்டாக போகணும், ஸ்ட்ரைட்டாக போகணும். கேட்டுச்சு, கூட்டது கேட்டுருச்சு. வண்டியை பார்க்கல, ப்ரோன்னு சொன்னு சவுண்டு கேட்டுருச்சு. இருங்க, டீ 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 பரவாயில்ல. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், டீயும் ஐஸ்கிரீம் என்னையா காம்பினேஷன் இது. ரைஸ் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம். சண்டே போயிட்டு மேலே போயிட்டு கீழே தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கு 4 hours ஆகும்னு சொல்கிறாங்க. மணி இப்போ கொடைக்கானல் 66 கிலோமீட்டராக இங்கிருந்து. 66 கிலோமீட்டர் தான் நம்ம 1 hour முடிச்சிருக்கோமா? ஹில் ஸ்டேஷனில் 66 கிலோமீட்டரை 1 hour கவர் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த மாதிரி ரோட்டில் பரவாயில்லையே. எங்கே போகிறாங்க? அங்கிட்டா இங்கிட்டு தானே வரணும். அதான் நான் பார்த்தேன். என்ன ஆச்சு? ஹில் ஸ்டேஷனில் சுத்தல அவன் வண்டியே சேர்ந்து சுற்றிட்டு. எக்ஸல் பாய் மக்களே, சின்ன சம்பவம் ஆகி போச்சு. இப்போ பழனி மலையில் இது யூஸ் பண்ணக்கூடாது போல. மொபைல் அலோடு கிடையாது நினைக்கிறேன். பறந்துட்டான். ஒரே ரோடு தான் ப்ரோ, ரூமில் வைக்க சொல்லிட்டு ஒரே ரோடு தான். தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ மெல்லாம் இங்கே வச்சுட்டு போகிறோம். நம்ம போகும்போது லாக் பண்ணலான்னு பார்த்தேன். சரி ஓகே, நம்ம தரிசனம் மட்டும் தான் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, இட்ஸ் ஓகே. நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஏதுன்னு உங்களுக்கு கீழே வந்து சொல்கிறேன். சரிங்களாங்க?
கோச்சிக்காதீங்க, வேறு வழி இல்லை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானே தட்டிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க.